பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு தருணத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேகர் பல கேள்விகளை கேட்கிறீங்க. ஒவ்வொருவருக்காக தான் பதில் சொல்ல முடியும். சிலர்லாம் ஒரே வாரத்தில் 3-4 பேர் 3 கேள்வி கேட்டுறீங்க. உடனே 3 பேருக்கும் அந்த நாளிலே பதில் எதிர்பார்க்குறேங்கிறீங்க, நாளைக்கு வருமாங்கிறீங்க. அப்படி வராது. ஏன்னா இன்றைக்கி ரெக்கார்டிங் எடுத்து நாங்கள் அதை அனுப்பி அங்கேருந்து தொலைக்காட்சியிலேருந்து உங்களுக்கு வரணும். ஏன்னா எடுத்த உடனே அவங்க எடிட் பண்ணணும், அதன் பின்னாடி அது ப்ரோக்ராமுக்கு போகணும், அவங்க அங்கேருந்து எடுத்து உங்களுக்கு ஒளிபரப்பணும். ஆகையினால நீங்கள் ஒவ்வொருவராய் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஒவ்வொரு வாரம் நீங்கள் பொறுத்திருக்கணும். நிச்சயமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்னைக்கு ஒருத்தர் கேட்டீங்க, வாழ்க்கையில் என்னைக்கு ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு போராட்டம் தானேயா வருது. போராட்டம் வருவதற்கான காரணங்கள் என்ன? ஏன்னா ஆண்டவருடைய நமக்குள்ளே வரும்போது சொல்கிறோம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார்னு பாடுறீங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது எல்லாம் சொல்கிறீங்க. என்னைக்கு ஆண்டவருக்குள்ளே வர்றோமோ அன்னையிலேருந்து பாடுகள், போராட்டங்கள். யோபு சொல்கிறாரே, போராட்டத்தின் மேல் போராட்டம் என்று சொல்லுகிறாரே. இப்படியெல்லாம் போராட்டம் வருவதற்கு காரணங்கள் என்ன என்றெல்லாம் ஒருவர் கேட்டீங்க. இன்னொருத்தர் கேட்டீங்க, ஐயா என் பிள்ளை நாளைக்கு போய் ஆஸ்பத்திரியில் 6 மாதம் தான் அது மகளோட பிள்ளை, அவள் பிறந்து 6 மாத குழந்தை, கால் சின்னதாக இருக்குது, நாளை செக்கப் பண்ண போகிறாங்க, நாளைக்கு ஒரு நல்ல செய்தி வேணும், அதுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லுவீங்களான்னு. இப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கும் உடனே ஒன்றை சொல்லிட முடியாது. சொல்லணும்னு ஆசை இருந்தால் கூட தொலைக்காட்சியில் அதுக்கு வாய்ப்பு கிடையாது. எவ்வளோதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் லைவ் ப்ரோக்ராம்னா ஒவ்வொரு நாளும் சென்னைக்கு தான் நான் வந்துட்டு போகணும். ஆகையினால நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்காய் நிச்சயமாய் பதில் சொல்லுவேன். இந்த நாளில் முதல் கேட்ட ஒரு கேள்வியை நான் எடுத்துக்கொள்கிறேன். போராட்டம் ஏன் ஐயா வருகிறது என்று கேட்குறீங்க. ஏன்னா வாழ்க்கைங்கிறதே போராட்டம் தான். அது நல்ல போராட்டமாக தான் முடியணும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதி முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறார். அப்போ போராட்டங்கள் ஏன் வருகிறது? ஒரு காரியம் எதுக்காக வருதுன்னு தெரிஞ்சால் தான் நாம் அதுக்கு தக்க மருத்துவத்தை பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு வியாதி வருதுன்னா அதற்கு என்ன காரணம்? அதை நம்ம இன்றைக்கி ஒரு மூலம் வருதுன்னா உரப்பை குறைச்சிக்கிறோம். ஒரு தொண்டைக்கட்டு வருதுன்னா அதுக்கு தக்க குளிர்ச்சியானது சாப்பிடாமல் வந்துக்கிறோம். ஒரு இருதயத்தில் வலி வருதுன்னா நம்ம இருதயத்தை பாதுகாப்பாக கொஞ்சம் சத்தமிடாமல் பேசுங்க, அமைதியாக இருங்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் தெரிய வேண்டும். நிச்சயமாக நீங்கள் கேட்டது ஏனையா போராட்டம் வருகிறது என்று கேட்டீங்க. நல்ல கேள்வி. உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தயவு செய்து தேடி கையில் எடுத்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பி வைக்கிறோன்னு நீங்களும் நானும் சேர்ந்து அது வரைக்கும் பாடுமா? அல்லேலூயா. பெரிய மனவனே ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மனவனே ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே.
சுகமாயிரு மகனே, பெரிய மகனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கைங்கிறது போராட்டம் தான். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டாதான் அந்த கிரீடம். வெளிப்படுத்தல் 3:5 என்ன வாசிக்கிறோம்? மிக அழகா நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன வாசி? கொள்ளுகிறவன் எவனோ, அதுல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆண்டவர் முன்னாடி நம்ம நிக்கணும், நம்ம பேர் அங்க இருக்கணும்னா சில போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். போராட்டங்கள் எதனால வருகிறது? இன்னைக்கு ஒரு குற்றவாளிக்கு கூட தண்டனை கொடுக்கணும்னா அவன்கிட்ட கேட்பாங்க, எப்போ கடைசியாக ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஒரு வழக்கு ஆடினாலும் கடைசியில் அதை தீர்ப்பு சொல்லும்போது என்ன காரணத்தினால தண்டிக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சமயத்தில் ஒரு தகப்பன் பையனை அடித்தார். அவன் கேட்டால் எதுக்கு அடித்தேன்? இப்போ என்னத்துக்கு அடித்தேன்? அவன் சொன்னால், நீ இந்த தப்பு பண்ணப்போ அடித்தேன். அதை சொல்ல வேண்டியதானே? நான் தெரியாமல் தானே பண்ணேன், சொல்லாமல் அடிச்சுக்கிட்டே இருந்தா இப்படி சொல்ல வேண்டியதானே? அடிக்கிறா இருந்தால் கூட சொல்லிட்டு அடிங்கிறான். அநேக நேரங்களில் நமக்கு எதுக்குமே ஒரு காரணம் என்ன தெரியணும். இன்றைக்கி ஒரு வியாதி, டாக்டர்கிட்ட போகிறீங்க, காய்ச்சல் எத்தனை நாளாக இருக்குது அப்படிம்பாங்க. ஒரு 3 நாளாக இருக்குது பிரதர். அப்படியா, என்ன சாப்பிட்டீங்க அடுத்தாப்புல கேட்பாங்க. ஏன்னா அதில் என்ன பிரச்சனைக்கு காரணம் ஏதாவது இருக்கும். அந்த காரணத்தை கண்டுபிடிச்சா நமக்குள்ள அந்த போராட்டத்திலிருந்து மீள்றதுக்கு வழியை நாம் கண்டுபிடிக்கலாம். எனக்கு கண்பார்வை இங்கே நான் வாசிக்க கேட்ட ஒரு வசனம் ஏசாயா 51:14 வாசிக்க கேட்போம். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் கிடையாது. சிறைப்பட்டு போனவனுக்கு நிச்சயமா விடுதலை உண்டு. ஏன்னா அவரே நம்ம சொல்றாரு, ஐயா சிறையிருப்பை திருப்புவாராம். ஆமென். யோபு தன் சிநேகிதர்களுக்காய் ஜெபித்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பு என்ன செய்தாராம்? மாற்றினார். நாம கூட பாடுறோம், என்ன பாடுறோம்? சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கி விட்ட அதி தீரமுள்ள எங்கள் கரவள்ளலே, சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கி விட்ட அதி தீரமுள்ள எங்கள் கரவள்ளலே, துணைய துணை அண்டி நோக்கி வாயனை ஜபிக்கும், துணைய துணை அண்டி நோக்கி வாயனை ஜபிக்கும், குற்றங்கள் அறவேதிக்கு முற்றும் மூடிய கண் பார்த்து இயேசுவே கிருபாசன பதியே, கெட்டையில் என்னை விட்டருள் இயேசுவே கிருபாசன பதியே. சிறைப்படுத்தினவர் அவர் சிறைப்படுத்தி வைக்கிறவர் இல்லை. ஏன்னா அவர் இந்த உலகத்துக்கு வந்ததே எதுக்கு? ஏசாயா சொல்லுகிறார் 61ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக ஏசாயா முன்னே அதை அறிவித்து விட்டான். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நம்முடைய தேவன் நீதி சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும்
துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆண்டவர் வந்த நோக்கமே சிறையிருப்பை மாற்றுவதற்கு தான். அதனால இங்கே ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார் 51:14 சிறைப்பட்டு போனவன் என்ன செய்யறது இல்ல, அதுல தீவிரமாய் விடுதலை ஆவான். கிடங்கிலே அவன் சாகிறது கிடையாது, அப்பம் குறைவடையாது. ஏன் ஐயா போராட்டம் வருகிறது? இப்படி வாக்கு பண்ணியிருக்காரு. ஏன் சிறையிருப்புகள் வருகிறது, ஏன் போராட்டங்கள் வருகிறது? அநேக நேரங்களில் நமக்கு அது தெரியணும். காரணம் தெரிஞ்சா அதுக்கு தக்க மருத்துவம் நம்மளும் பண்ணலாம். இன்னைக்கு அநேகம் சொல்லுங்க, உங்கள் இதை கரெக்டாக சொன்னீங்கன்னா அதுக்கு தக்க மருத்துவம் தருவோம்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, நமக்கு என்ன பிரச்சனை? இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் போனது மொத்தம் எத்தனை பேர்? ஆதியாகமத்தில் பார்க்கும்போது யாக்கோபோடு சேர்ந்து போனவங்க மொத்தம் எத்தனை பேர்? 46ஆம் அதிகாரத்தில் தான் யாக்கோபு போய் கேட்குறார், தன்னுடைய தேவனிடத்தில் போய் கேட்கிறார். 46ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர் சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று யாக்கோபே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் நான் தேவன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். இத்தனை கேரண்டி கொடுக்கிறார். ஏன்னா அவன் தனித்து போகும்போது வாக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தார்? ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடு இருந்து போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். வாக்குத்தத்தம் நிறைவேறினா சில போராட்டங்கள் வரத்தான் செய்யும். வாக்குத்தத்தம் என்னைக்கு கையில் வாங்குறீங்களோ அன்னைக்கு ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, அந்த வாக்குத்தத்தம் பாதிக்கிற வரைக்கும், நமக்கு அது நிறைவேற வரைக்கும் போராட்டங்கள் இருக்குது. வாக்குத்தத்தத்தினால போராட்டங்கள் உண்டு, மறந்துடாதீங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? நீ போகலாம், நான் உன் கூட வருவேன், அங்கே போக பயப்பட வேண்டாம். அது மட்டும் சொல்லலை. 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமத்தில் அவர் பேசுகிறார். ராத்திரியில் தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்றார், இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி, ஆண்டவருடைய வார்த்தை பெரிய ஜாதியாக்குவேன். ஆனா போனது எத்தனை பேர்? பின்னாடி வாசிச்சு 70 பேர் தான். வாசிக்க, பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் அது மட்டுமல்ல, இறந்து போயிட்டா அப்படின்னு துக்கம் கொண்டாடுனையே, செத்து போயிட்டான உன் பிள்ளைகள்லாம் சொல்லி துணியை காமிச்சு துக்கம் கொண்டாடின 70 நாட்கள், அந்த நாட்களை நினைத்து பார். அந்த யோசேப்பு அவன் கையினாலே உன் கண்களை மூடுவான். அதற்கு பின் யாக்கோபு பெயர்செபாவிலிருந்து பிரயாணப்பட்டான். இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றிக்கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்துக்கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள். அதுல போனது எத்தனை பேரு? 7. யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். இந்த 70 பேர் எத்தனை பேரா பெருகினாங்க? 6 லட்சம் பேரா பெருகினாங்க. இப்படி பெருகும் போது பல பாடுகள் உபத்திரவங்கள் வரத்தாங்க செய்யும். ஐயா, சில நேரங்களில் வாக்குத்தத்தம் உண்மை. என்னைக்கு நம்ம கையில் வாக்குத்தத்தம் வருதோ அன்னைக்கு நாம் நினைப்போம்,
இன்னைக்கு எனக்கு இந்த வாக்கு கிடச்சிருக்கு. ஆனால் வாக்கு தத்தங்கள் நிறைவேற வரைக்கும் உனக்கு போராட்டம் உண்டு. வாக்கு தத்தம் நிறைவேற ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்தாப்புல முதல்ல உலக பிரகாரமான காரியங்களுக்காக நம்ம வாக்கு தத்தம் பெறுவோம். நல்ல வீடு வேணும், நல்ல குடும்ப வாழ்க்கை வேணும், நல்ல பிள்ளைகள் வேணும், நல்ல சொத்து சுகம் வேணும். அதுக்கு அடுத்து ஆவிக்குரிய நிலையில் வந்துட்டோம்னா அடுத்தாலும் மனவாட்டி சீயோன், அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் அந்த தூதர்களோட நிற்கிற அனுபவம், பரலோகம், புதிய வானம், புதிய இப்படி தரிசனத்தில் வாக்கு தத்தம் வர ஆரம்பிச்சிடும். வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு நாம் காத்திருக்கணும். போராட்டம் வராதுன்னு சொல்லவே முடியாது. எத்தனை பெரிய மனுஷனுக்கு போராட்டம் வரும், யாருக்கு வரல? வாக்கு தத்தத்தினால போராட்டம் உண்டு, ஆராதனையினால் போராட்டம் உண்டு. ஏன் ஐயா, ஜெபத்தினால கூட போராட்டம் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, இந்த 70 பேர் போய் அங்கே சேர்ந்தாங்களே, இந்த 70 பேர் பெருக தொடங்கின உடனேயே போராட்டம் வந்துடுச்சு. என்ன போராட்டம் வந்துடுச்சு? வாக்குத்தத்தம் என்ன இருக்கு? உன் சந்ததி எவ்வளவா இருக்கும்? பெரிய வானத்து நட்சத்திரங்களும் கடற்கரை மணலை போல உன் சந்ததி இருக்குன்னு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்கு கொடுத்தார். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னார். ஆனால் போனது 70 பேர். அங்கே பெருகின உடனே என்ன போராட்டம் முதல்ல வந்துச்சு தெரியுமா? யாத்திராகமம் 1 அதிகாரம் 7 வசனம். யாத்திராகமம் இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். அவர்களால் நிறைந்தது. ஆண்டவர் கொண்டு வந்தது 70 பேர் தான். ஆனா இப்ப எப்படி இருக்கு? தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. யோசிப்பை அறியாத இத மத்தியில அந்த ராஜன் யோசேப்பை குறித்து, அவனுடைய மகத்துவத்தை குறித்து, அவனுடைய தெய்வத்தன்மைகளை குறித்து அறியாத ஒரு ராஜன் எதுக்கு வந்தா? புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். ஏன்னா யோசேப்பை பற்றி அறிஞ்ச ராஜனுக்கு தெரியும் அவனுடைய மகிமை என்ன, அவன் எப்படி இவங்கெல்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னு தெரியும். இவனுக்கு தெரியாது. ஆகையினால இவன் வந்தோடனே இவ்வளவு பேர் பெருகியிருக்காங்களே, இவ்வளவு பேர் பெருகிறது நல்லது இல்லையே, பெருகிக்கிட்டே போகிறான், நமக்கு பிற்காலத்தில் எப்படி வரும் யோசிக்க ஆரம்பித்தான். வாசிக்க பார்க்கலாம். யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் அரியணைக்கு வந்தான். அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமாய் இருக்கிறார்கள், பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் பகைஞரோடு கூடிக்கொண்டு நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். என்னைக்கு இந்த உபாயம் பண்ணணும்னு ஆரம்பிச்சானோ ஒடுக்க தொடங்கிட்டான். அது என்ன ஒடுக்கல்? வரிசையா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விளங்காது. எதுக்கு இத்தனை பாடு, ஏன் செங்கல் சுமக்கிறோம், இவ்வளவு பாடுபடுறோம் தெரியாது. ஏன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கைங்கிறதே போராட்டம் தான். அநேக நேரங்களில் நாம் ஆண்டவருக்குள்ளே என்னைக்கு ரொம்ப வர ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு பலவித போராட்டம். உத்தமனாக இருந்த யோபு வாழ்க்கையில் என்ன இல்லை? மனைவி இன்னுமா சாகலைங்கிறா, நண்பர்கள் அவனை குற்றஞ்சாட்டத்திலே குறியாக இருக்காங்க, ஒரே நாளில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனால் இவ்வளவுக்கு அவன் உத்தமன். எனக்கு அன்பான விசுவாசத்துக்கும் போராட்டம் உண்டு, ஆராதனைக்கும் போராட்டம் உண்டு, வாக்கு தத்தத்துக்கு போராட்டம் உண்டு, தீர்க்க தரிசனம் சொன்னாலும் போராட்டம் உண்டு. நீங்கள் நினைக்கலாம் சாதாரண மக்களுக்கு மட்டும்தான், எந்த மனுஷனுக்கு போராட்டம் உண்டு. நாம் அடிக்கடி பாடுறோமே, என்ன பாடுறோம்? கண்ணில் நீரோட்டம்மா, நெஞ்சில் போராட்டம்மா, உன் வாழ்விலே இன்னும் தீரா மனவாட்டமா. கண்ணில் நீரோட்டம்மா, நெஞ்சில் போராட்டம்மா, உன் வாழ்விலே இன்னும் தீரா மனவாட்டமா. கண்ணில் நீரோட்டமா.
ஐயா அம்மா, பெருகினாலும் போராட்டம் உண்டு. 70 பேரா போய் பெருகினா ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உபாகமம் 1:11 படி என்ன வாக்குத்தத்தம்? நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவன் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லியபடி ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனா போராட்டம் இல்லாம இருக்காது. ஆண்டவர் சொன்ன வாக்கின்படி 70 பேரா வந்தவன் பெருகிட்டான். ஆனா பெருகிற உடனே பார்வோன் இன்னொரு ராஜர் வந்த உடனே யோசிக்க ஆரம்பிச்ச, இவ்வளவு பெருகி போயிட்டாங்களே, இவங்களே நாளைக்கு நமக்கு எதிராக நின்றுவாங்களோ, இவங்களை எப்படியாவது இவங்களை குறித்து ஒரு உபாயம் பண்ணணும் அப்படின்னு என்னைக்கு சொல்ல நினைக்க ஆரம்பித்தானோ அன்னைக்கே போராட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கர்த்தர் கைவிட்டாரா? இல்லை. இன்றைக்கு இதில் எத்தனை விதமான போராட்டத்தோடு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்கள் மனதிலையும் பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டையா, என்னைக்கு ஏற்றுக்கொண்டனும் அன்னையிலேருந்து நெருக்கப்படுகிறேன். நெருக்கப்படுவீங்க. ஆனால் நெருக்கத்திலே உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். நெருங்கி உனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி எனக்கு உதவி செய்தீர் என்று பாடுகிறோமே, அந்த நெருக்கத்திலையும் நீ அழிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தான், தீ நடுவே நடப்ப, ஆனால் என்ன செய்ய மாட்டேன்? எரிந்து போக மாட்டேன். ஆறுகளை கடப்ப, ஆனால் மூழ்கி போக மாட்டேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. அநேகர் பலவிதமான கேள்விகளையும் கேட்குறீங்க. போராட்டத்தை குறித்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். மறக்காமல் கேளுங்க. கேட்பதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்குயா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும்? ஒவ்வொரு நாளும் அதன் தேவைகள் சந்திக்கப்படணும். எனக்கு அன்பானுள்ளே, எங்களுடைய சபை எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடச்சா மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ வந்து பாருங்கள். 2 கண்ணும் தெரியாத மக்களும் அநேகர் கை கால் இல்லாத மக்கள் கூட சபைக்கு வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலிருந்து எந்த காணிக்கை எதிர்பார்த்து அதை பண்ணலை. எப்படியாவது சிலர் ரட்சிக்கப்படணும், எப்படியாவது சிலர் ஆண்டவருடைய அன்பை அறியணும். நீங்களும் ஒருவேளை எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடைக்குமாதான் வந்து பாருங்கள். வந்து பார்த்தா நாங்கள் ஏதாவது செய்யணுமா அப்படிலாம் கட்டாயம் கிடையாது. கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வேனில் கூட்டிகிட்டு வரதுக்கு மட்டுமே 4000 ரூபா செலவழிக்கணும். அதற்கென்று உதவலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட சாப்பிடாம நான் அனுப்புனதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம். ஐயா, நாங்கள் கிறிஸ்தவங்க தான் உதவணுமா? நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தாராளமாக நன்மை செய்கிறதுக்கு யாராக இருக்கணுங்கிற முக்கியம் இல்லை. நீங்கள் நன்மை செய்யலாம், தவறே கிடையாது. அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிரதர் உதவி செய்யணும்னு என்ன வருது, எப்படி நாங்கள் தூரத்தில் இருக்கோம்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. நீங்கள் என்னத்தில் கேட்டாலும் உங்களுக்கு தேவையான விளக்கங்களை நான் சொல்லுவேன். அது மட்டுமல்ல ஐயா, உங்கள் ஜெபக்காரியம், குடும்பத்தின் காரியமோ, வேலை பிரச்சனையோ, வியாதியின் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே எப்போதும் சொல்லலாம். உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறேன். எத்தனையோ பார்வையற்ற மக்கள் சபையில் இன்னும் கட்டி முடிக்கப்படாத கட்டுமானங்கள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரன் அடக்கத்துக்கு கூட வர கை நீட்ட மாட்டாங்க. இந்த ஃபியூனரல் காரியங்களுக்கு உதவலாம். எனக்கு அன்பானவர்களே, இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சொல்லுவேன், நீங்களும் ஐயா எங்களுக்காக ஜெபிக்கணும். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே ஆண்டவருடைய நாமத்தினாலே யார் யார் எந்தெந்த நிலையிலே போராட்டத்தோடு மனதிலே மிற்றிடத்தில் சொல்ல முடியாமல், பகிர்ந்து கொள்ள முடியாமல், வியாதியின் போராட்டமோ அல்லது மனிதர்களாலோ, சுயஜனத்தாலோ, அந்நிய ஜனத்தாலோ எந்த போராட்டம் இருந்தாலும் கர்த்தர் அந்த போராட்டத்திலே நிச்சயமாய் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். நீ கிடங்கிலே சாவதில்லை, உன் சிறையிருப்பை சீக்கிரத்தில் திருப்புவேன் என்று சொன்னீரே, அந்த விடுதலையை ஒவ்வொருவருக்கும்
ஒவ்வொரு காரியத்திலும் கொடுத்து ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுவதற்காய் ஜெபிக்கிறேன். அரசு தேர்வு எழுத ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். 10th +2 போன்ற தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்களை பெற நிறைவாற்றலை கொடும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடும். குடும்ப வாழ்க்கையில் பல நாட்களாய் குழந்தை வாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்த தாய்மார்கள் வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். சுகர்னால பிரஷர்னால அதிகமாய் பாதிக்கப்பட்டு மனம் சோர்ந்திருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே அவர்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகளை மாற்றும், வேதனைகளை மாற்றும், விடுதலையை கொடும். மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ற யோவான் 8:36 படி மெய்யான விடுதலை கொடும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.